மனிதன் எப்படி ஞானியாகிறான்? அதாவது இறைவன் இருக்கிறான், மனிதனும் இருக்கிறான், பாசமும் இருக்கிறது. பாசம் என்பது மாயை, ஆணவம், கர்வம், மாயை. இந்த கர்மம் என்பது நான் எனதுங்கிற பற்று. புரியுங்களா? இந்த நான் எனது என்கிற பற்றை எவன் விடுகிறானோ அவன்தான் ஞானியாகிறான். அதாவது எப்படி விடுவது ஞானி எனதை பற்றை? அறம் வளர பாவம் தேயும், பாவம் தேய அறியாமை நீங்கும், அறியாமை நீங்க நித்திய அநித்தியங்கிறது உண்மை புரியும். எது நிலையானது எது நிலையற்றது என்பதை புரியும். அவ்வாறு புரியும் போது மெய்யுணர்வு பிறக்கும். மெய்யுணர்வு என்பது இறைவனை பற்றிய சிந்தனை. அப்படி சிந்தனை அடைந்த மனிதன் யோக பயிற்சி செய்கிறான். யோக பயிற்சி அடைந்து ஞானியாகிறான். ஞானியாகிய பிறகு முக்தி அடைகிறான்.